டிசம்பர் 5ஆம் தேதி அந்த நாள்தான் மாலை 5 மணிக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கார்டியாக் அரெஸ்ட் வந்துவிட்டது என்று செய்தி கேட்டவுடன் நாங்கள் அங்கே செல்லுகின்றோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதற்குள் அவர் சாதாரண வார்டுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கின்றார். அங்கே கார்டியாக் அரெஸ்ட் என்று சொன்னார்கள். மாலை 5 மணி 7 மணி ஆனது எங்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு 8-8:30 மணி இருக்கும். பிரதாப் ரெட்டி அவர்களும் அவருடைய மகள் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் 2 பேரும் வந்தார்கள். எங்களை எல்லாம் பார்த்து கைகூப்பி சாரி, என்ன செய்வது, இனிமேல் ஆண்டவனை பிரார்த்திப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு முழுமையான நிலை தெரிந்தது. உடனே என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் சொன்னார், ஐ ஹவ் ஃபிட்டட் an artificial device. பிரதாப் ரெட்டி எங்களிடத்தில் சொல்லிவிட்டு போனார். நாங்கள் அதே ரூமில் வெளியே சுமார் 150 பேர் முன்னாள் அமைச்சர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் எல்லோரும் நின்று கொண்டிருந்தோம். திடீரென்று பார்க்கின்ற நேரத்தில் அந்த ஐசியு வார்டிலிருந்து வெளியே வருகின்ற வழியிலிருந்து அந்த வராண்டா முடியும் வரை ஒரு ப்ரொசஷன் வர ஆரம்பித்தது. லெட் பை திருமதி சசிகலா நடராஜன். அவர் ஜேம்ஸ் பாண்ட் கோட்டை போட்டுக்கொண்டு அவருக்கு பின்னால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நடந்து வர அவர் அப்படி வருகின்றார். அந்த வராண்டா முழுவதும் அவர்கள் நடக்கின்றார்கள். இங்கே இதை பார்த்தவுடன் நான் ரூமுக்குள் போய் உட்கார்ந்து விட்டேன். பின்னால் தான் அந்த ரூம், என்னுடைய ரூமில் உட்கார்ந்து கொண்டேன். அமைச்சர்கள் எல்லாம் நிற்கின்றார்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள் எல்லாம் நிற்கின்றார்கள். அவர்களை பாஸ் பண்ணி செல்லுகின்றார்கள். யாருக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை, கவலை இல்லை, கதறவில்லை. இதை கண்கூடாக நான் பார்த்தேன்.